டாமினிக் அருண் டைரக்ஷனில் நம்ம துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போது ரீசெண்டாக தேட்டர்ஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்க படம் தான் லோகா சாப்டர் 1. இந்த படம் வேஃபேரர் அப்படிங்கிற சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ளார வருது. அதுக்கான முதல் படம் தான் இது. ஒரு நல்ல துவக்கம்னே சொல்லலாம் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு. இந்த லோகா சாப்டர் 1 நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்தில் மெயின் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம கல்யாணி தான். செமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு சூப்பராகவே இருந்துச்சு. அவங்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க இருக்காங்க. நல்லா இருக்கு. அடுத்து இன்னும் முக்கியமாக நம்ம நஸ்லன், சாண்டி, டொவினோ தாமஸ், மம்முட்டி இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட மலையாள சினிமா பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்குது. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு ஒரு நாள் ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவர் கிடைச்சதுக்கப்புறம் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணுவா பாருங்க, அது வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படத்தை பாருங்க. கோரியோகிராஃப் அந்த இடத்துல சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைட் கோரியோகிராஃப் அந்த பொண்ணும் செமையாவே அதெல்லாம் பண்ணியிருந்தா. அந்த ஸ்டண்ட்லாம் அவள் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருந்தா. சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஏறி என்ன ஆடி. ஸோ அதான் அவளுக்கு அந்த பவர் கிடைக்குது. அந்த பவர்னால இவளுக்கு அவ்வளோவா வயசே ஆகாமல் நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அப்படி இருக்கிற இவ கரண்ட்ல நம்ம நஸ்லன் அவர் வாழ்ந்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல குடி வரா. அங்கே வந்ததுக்கப்புறம் இவ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறா. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாலா இல்லையா, சாண்டி இவளை எப்படி கண்டுபிடிச்சாரு, நம்ம நஸ்லன் இவளுக்கு எப்படி உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். அடுத்து இந்த படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸே கல்யாணி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு சீனில் அந்த கிளியே அந்த பாட்டுக்கு நடந்து வருவாங்க பாருங்க, அதெல்லாம் அருமையாக இருந்தது. அந்த சீனுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. மீதி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னும் முக்கியமாக இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. விஎஃப்எக்ஸ், சினிமோட்டோகிராஃபி, செட் ஒர்க்கு, லைட்டிங்கு, கலர் கிரேடிங்கு எல்லாத்துலேயும் பூந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த சிட்டி காட்டின விதமே சூப்பராக இருந்தது. அதுவும் நைட்டு நேரத்தில் அந்த லைட்டிங்கை வச்சு விளையாடி இருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த மலையாள சினிமாவில் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த லைட்டிங்கு, கலர் கிரேடிங்லாம் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் டிசைனையும் ஹூடி போட்டுக்கிட்டு அந்த விஎஃப்எக்ஸ்லாம் குதிக்கக்குள்ள பின்னாடி அந்த கலர் வர்றது அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அப்புறம் இன்னும் முக்கியமான ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கான அடித்தளத்தை அருமையாகவே இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட இன்னும் முக்கியமான ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அடுத்து மைனஸுக்கு போனாங்க. மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே கேரக்டர் டிசைன் தான். இந்த நீலின்னு சொல்கிறதா சந்திரான்னு சொல்கிறதா, சரி, அந்த நீலியோட கேரக்டர் டிசைன் வந்துட்டு நீங்கள் ப்ரோட்டோடைப் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரியே இருந்தது. ஹூடி போட்டுக்கிட்டு அந்த பின்னாடி அந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நீலிக்கும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்படியே ப்ரோட்டோடைப்பை பார்த்து பிட் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் வந்தது. அதுவும் அந்த கலர்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. அந்த ஹூடி கலர் ரெட் அண்ட் பிளாக் அதே மாதிரி அந்த ப்ரோட்டோடைப் கேம்ல வர மாதிரியே இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மைனஸாக தாங்க தெரிஞ்சு. மற்றபடி வேற என்ன மைனஸ், முக்கியமாக சாண்டி அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவர் சீரியஸாக இருந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அது நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்டிங்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு சாண்டி. இது அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் அடுத்த படத்தில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.